ஜெபிப்போம். என் கன்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக. ஆமென். இன்னைக்கு நம்ம தியானிக்கிறதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு பார்த்தீங்கன்னா, உயிர்த்த ஆண்டவரின் அழைப்பு, வருக உணவு கொள்க. இப்போ நமக்கு வேத பாடம் வாசிக்கப்பட்டது. யோவான் எழுதின சுவிசேஷ நூல் 21ஆம் அதிகாரம் 1-14. நான் கொஞ்சம் பின்னால இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். நமக்கெல்லாம் தெரியும், பேதுரு ஒரு மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. நீங்கெல்லாம் எப்படி வேலைக்கு ஆட்கள் எடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த காலத்துல ஒரு மல்டிநேஷனல் ஆரம்பிக்க போறாங்க. அதுடைய மேனேஜிங் டைரக்டர், சேர்மன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் கிடையாது. அவருக்கு தடையே கிடையாது. நேரா கடலோரத்துல போய் மீன் பிடிச்சிட்டு இருக்க பேதுருவை என்னோட வந்துரு அப்படின்றாரு. பேதுருவும் யோசிச்சு பாக்குறாரு, சில நாள் மீன் பிடிக்கிறோம், சில நாள் மீன் பிடிக்காம இருக்கிறோம். எல்லாரும் பேசுறாங்க, இது ஒரு நல்ல மல்டிநேஷனலா இருக்கே, நம்மளும் போய் சேர்ந்துருவோம், இப்படி ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு போய் சேர்ந்துட்டோம். சேர்ந்தன இதுதான் பாடத்திட்டம்னு வரையறுக்கப்படல. என்னென்னமோ பேதுரு உலக பிரகாரமா தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அங்க போனா இது வரைக்கும் படுத்த படுக்கையா இருந்த ஆளு ஏந்திரிக்கவே முடியாதுன்னு நினைச்ச ஆளு எப்படி எழும்புறாங்கன்னு பார்த்துட்டார் பேதுரு. என்னது இது, எந்த ஒரு பாடத்திட்டத்தையும் இல்லையே அப்படின்னு பாக்குறாரு. கேள்விப்படுறாரு, திராட்சை ரசம் தீர்ந்து போயிடுச்சு கல்யாணத்துல, காணா ஒரு கல்யாணத்துல, தண்ணி கொஞ்சம் கொண்டாந்து ஊத்துங்க, இதை ஜாடி எல்லாம் நிரப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் திராட்சை ரசமா மாறிடுச்சுன்றாங்க. அது மட்டும் இல்ல, முன்பு பரிமாறப்பட்ட திராட்சை ரசத்தோட இது சுவை அதிகமாக இருந்துச்சுன்றாங்க. எந்த பாடத்திட்டத்திலையும் கவர் ஆகலையேன்னு பேதுரு பார்த்துட்டே இருக்கிறார். வேற ஏதாவது இந்த மாதிரி நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அசுத்த ஆவிங்கெல்லாம் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிட்டு இருக்கிறதையும் அவங்க பாக்குறாரு. என்னென்னமோ சிலபஸ் எல்லாம் படிக்கிறாரு. அப்படியே பாக்குறாரு, சவ ஊர்வலம் போயிட்டு இருக்குது. அவ்வளவுதான், ஒரு அறிக்கை வருது, ஃபியூனரல் கேன்சல். அவரு இப்ப அடக்கம் பண்ண போறது இல்லை, அவர் உயிரோட வந்துட்டாரு. என்னப்பா இது, இந்த சிலபஸ் நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, லாசரை அடக்கம் பண்ணி 3 நாள் ஆயிடுச்சு, அதுல இருந்து வெளியில வரும் அப்படின்னு சொன்ன குரலை கேட்டு வராங்க. இதுவும் நம்ம கேள்விப்படாத விஷயமா இருக்குது, நல்ல இடம் தான் சேர்ந்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாரு. தண்ணி மேல நடக்கிறத பார்த்துட்டாரு. எல்லாமே நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்றோம். எல்லாரும் உட்காந்து உணவு அருந்திட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கோழி கூவுறதுக்கு 3 மூளைக்கு முன்னால என்ன மறுதளிப்பீங்க? யார் இது? நான் கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆண்டவருடைய திட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்குது. 3 முறை கூவோன்னு போட்டிருக்கு, 3 முறை கூவுச்சு, 3 முறையும் பேதுரு இல்லைன்ட்டார். நம்ம கூட நிறைய சமயம் ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவோம். பேதுருவும் விலகி போய் கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னால பேதுரு இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களே அவங்களுக்கு ஒரு லாக்டவுன் அறிவிச்சுட்டு ஒரு வீட்டு மாடியில போயிட்டு அந்த ரூம்ல கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு, வெளியில வந்தா பிரச்சனைப்பா, உயிருக்கே ஆபத்து அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. செக் பண்ணிக்கிறாங்க, 1 முறைக்கு 2 முறை லாக் போட்டிருக்கு, எல்லாம் போட்டிருக்கு. யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் நமக்கு தான் தெரியும், நம்மளை தவிர யாரும் இதுக்குள்ள நுழைஞ்சு வர முடியாது அப்படின்னு ஒரு முடிவோட தான் இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூட்டின கதவுக்குள்ள எழும்புற சுவருக்கு நடுவுல நிக்கிறார். எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையிலயும் எதுவுமே மறைக்க முடியாது ஆண்டவர்கிட்ட. அவர் எங்க வேணாலும் வருவார். வந்தவர் செவரை மட்டும் உடைக்கல, அவங்களுக்குள்ள மனதளவுல இருக்கக்கூடிய எல்லா சுவர்களையும் உடைச்சு போடுறாரு. உமக்குள்ள சமாதானம் இருக்கணும் அப்படின்றாரு. பேதுரு மைண்ட்ல யோசனை இருக்காரு. இருந்தாலும் யோசித்து முடிவு இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப கஷ்டப்பட்டோம், 3 வருஷம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா சிலுவை கூட்டு போகும்போது எனக்கே தெரியல, நானே மாறிட்டேன், எனக்கு அவரை தெரியாதுன்னு சொல்ற அளவுக்கு ஆயிட்டேன். இனி அதே மேனேஜர் கீழே போய் நம்ம வேலை செஞ்சோம்னா, அதே மேனேஜிங் டைரக்டர் கீழே போற வேலை செஞ்சோம்னா, ஏப்ரல் மாசம் வந்துச்சுன்னா இன்கிரிமெண்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால யோசிச்சுதான் முடிவு பண்ணோம். கையில ஒரு தொழில் இருந்தா பயமே கிடையாது. இந்த லாக்டவுன் எல்லாம் வருது, மீன் பிடிக்கிற தொழிலுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது அப்படின்னு மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது. நான் கற்பனையில தான் சொல்றேன். சரி, அதுக்கு முன்னால ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்கலாம், நம்ம சரியான முடிவு தான் எடுக்கிறோமா இல்லையான்ட்டுன்னு பேதுரு யோசிக்கிறாரு.
நல்ல ஒரு தொழில போயிட்டு இருந்தேன். ஆண்டவர் கூப்பிட்டாருன்னு மல்டிநேஷனல் விட்டுட்டு வந்துட்டேன். விட்டுட்டு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் உண்மையா தான் கடமை பண்ணேன். அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் மறுதலிக்க மாட்டேன்னு தான் நானே நினைச்சேன். அந்த அளவுக்கு எனக்கு ஈடுபாடு இருந்துச்சு. எந்த ஒரு கவன சிதறலும் இருந்துச்சு இல்ல. ஆனா ஆபத்து பெருசா இருக்குதே. அதனால சோல் இஸ் வில்லிங், ஃப்ளெஷ் இஸ் வீக். நானும் விருப்பப்பட்டேன் ஆண்டவருக்கு இருக்கணும்னு, ஆனா முடியல. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறார். சரி, அவருக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா? ஃப்ரெண்ட்ஸ்னா வெளி நபர்கள் இல்ல, மைண்டுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களெல்லாம் விசாரிக்கிறார். இப்ப ரிசைன் பண்ணா சரியா இருக்குமா? ரிசைன் பண்ண நோட்டீஸ் பீரியட் 2 மாசம் 3 மாசம் 1 மாசம் சொல்லலன்னு வாங்களே. ஐயோ, ஆரம்பிச்ச போது ஒண்ணுமே கிடையாது, மல்டிநேஷனல் நல்லா பில்ட் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் திடீர்னு ஒரு சமயம் அது ஸ்தம்பிச்சு நிக்கிற ஒரு காலகட்டம் வந்துச்சு. அதனால நம்ம முழுசா கொடுத்தோம். இப்ப அவரே உயிர் தெரிந்து வந்துட்டாரு. ஒன்னும் கெட்டு போகல. நம்ம அந்த மோசமான நிலைமையில விட்டுட்டெல்லாம் இப்ப விலகல. இப்ப நம்ம ரிசைன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இதை எப்படி நாசுக்கா தெரியப்படலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறார். எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போறேன். அதாவது இதை விட்டுட்டார். இப்ப என்ன பண்ண போறாருன்னா, மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கு முன்னால செக் பண்ணிட்டாரு, இது சொன்னா போதுமா, ரெசிக்னேஷன் அக்செப்ட் ஆயிடுமா அப்படின்ட்டு. என்ன பின்னால நம்ம கம்பெனில ஒரு எக்ஸிட் இன்டர்வியூன்னு வச்சிருப்பாங்க. கூப்பிட்டு இன்டர்வியூல கேட்பாங்க, எதுக்காக விட்டு போறோம்ட்டு. நம்ம சொல்லிக்கலாம், பர்சனல் ரீசன்ஸ்க்காக விட்டுட்டு போறேன். அப்புறம் நம்ம காரணமும் நியாயமா இருக்குது. நம்ம சொல்லலாம், இது மாதிரி நம்ம உண்மையா உழைச்சோம், நிறைய கத்துக்கிட்டோம், இருந்தாலும் சுய தொழில் ஒண்ணு இருக்குது, அதுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு போயிட்டார். யாரை நம்பி போறாரு? அவரை நம்பி போறாரு. யார் திறமைகளை நம்பி போறாருன்னா அவருடைய திறமைகளை நம்பி போறாரு. ஏன் போறாரு? அவருடைய திறமை எந்த மாதிரி திறமைன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இல்லாத பல்கலைக்கழகத்துல இருந்து அவருக்கு ஒரு PhD கொடுத்திருந்தாங்க மீன் பிடிக்கிறது. அதை நம்பி இறங்கிட்டார். ராத்திரி பூரா மீன் பிடிக்கிறார். பிடிக்கிறாரு. எனக்கு பூரி ஸ்கூல்ல வகுப்பு எடுத்த டீச்சர் அடிக்கடி சொல்வார், தூண்டியல்காரங்க கண் எப்பவுமே மிதப்புல தான் இருக்கணும். மீன் பிடிக்க போயிட்டா இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குறதால உறங்குறதா இல்ல, மீன் பிடிக்கிறவங்களும் அப்படிதான். நெட்ல ஏதாவது ஒண்ணு பெருசாகப்பட்டுருமா அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருக்கிறாரு. ஆனா ஒன்னும் கிடைக்கல. இப்போ அந்த முதல் PhD வச்சிருந்தாரு இல்லைங்களா, அது எதுக்குமே உதவாம கேன்சல் ஆயிடுச்சு. மீன் பிடிக்கிறதுல அந்த PhD சல்லிக்கு பிரயோஜனம் இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. ஒண்ணுமே வரல, ரிசல்ட்டே வரல. PhD இருந்தா ரிசல்ட் வரணும் இல்லைங்களா, வரல. நம்ம கூட நம்ம திறமைகள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். சில சமயம் அது ஒண்ணும் இல்லைன்னு உணரும் போது தான் நமக்கு ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல ஒரு குரல் கேட்குது. என்ன குரல் கேட்குதுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய சுவிசேஷம் விஷயங்கள் இருக்கு, ஆனா இப்படியே நம்ம போயிடலாம், நம்ம வாசிச்ச பிரகாரமே பார்க்கலாம். மீன் எதுவும் வச்சிருக்கீங்களா? இல்ல. வலது பக்கம் வலைய போடுங்க. ஐயோ, இந்த ஃபீல்ட்ல யாரும் நுழைய முடியாதுன்னு பார்த்தோம், இதுல கூட சொல்றாங்க, எதுக்கும் நம்ம கீழ் படிஞ்சிடலாம், இது வரைக்கும் கீழ் படிஞ்சதுக்கெல்லாம் ரிசல்ட் வந்திருக்கு, போட்டாங்கன்னா கிடைச்சிச்சு. உடனே மேல் வஸ்திரத்தை போட்டுட்டு கடல்ல குதிச்சிட்டாரு. தண்ணியில மூழ்கி ஏந்திரிக்கிறாரு. வராரு. இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் உக்காந்துட்டு மீனை வறுத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட மீன் இல்லாம இல்ல, இருக்குது. பேதுரு கிட்ட மீன் இருக்கான்னு கேட்கிறாரு, அதையும் சேர்த்துக்கிறாரு. முதல்ல அந்த காணா ஒரு கல்யாணத்துல வெறும் திராட்சை ரசத்தை அவரால் பண்ணியிருக்க முடியும், ஆனா அதையும் பண்ணல, தண்ணியை கொண்டான்னு சொல்றாரு. நம்முடைய பங்கு கூப்பிடுறாரு. 5000 பேர் காத்துட்டு இருக்காங்க, என்ன இருக்கு போய் கொண்டாங்கன்ற. என்ன கொண்டாந்தாலும் பத்தாதுன்னு தெரியும், ஆனா 5 அப்பமோ 2 மீனும் கொண்டாடுறாங்க. பேதுரு வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா 153 மீன். 3 முறை மறுதளிக்க மாட்டேன்னாரு, 3 முறை நடந்துச்சு. 153 மீனும் சரியான கணக்கு. எல்லாம் நடந்துட்டு இருக்கு. உக்காராங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆண்டவர் நம்மளை அழைக்கும் போது, கெட்டகுமாரன் கதையில பாத்தீங்கன்னா, தூரத்துல வரும்போது தகப்பனார் பெரிய ஐஸ்வர்யவான், நம்ம ஓடி போய் அங்க ஒருத்தர வரவேற்புமானா வரவேற்க மாட்டோம். ஏன்னா நமக்குன்னு சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது, நம்மளை பற்றி 4 பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். அதனால சாதாரணமா அப்படி போயிட்டு பண்ண மாட்டோம். ஆனா ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெருசுன்னு இதுல நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓடி போய் வரவேற்கிறார். கெட்டகுமாரன் சொல்ல முயற்சி பண்றான், தகப்பனே உமக்கு விரோதமாகவும் எல்லாம் இருக்கட்டும்பா, அந்த வஸ்திரத்தை போடுங்க. போடுறான். இல்ல, நான்
அந்த ராஜ மோதிரத்தை கொண்டாந்து அந்த முத்திரைய பதிக்கிறான். எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு ஆண்டவர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொழுத்த கன்றை பண்ணி விருந்து வச்சு கொண்டாடுறாங்க. ஒரு பக்கம் இசை ஓடிட்டு இருக்குது, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இங்கேயும் அந்த கிணத்தடியில ஒரு பெண் தண்ணி அரைச்சிட்டு வந்தாங்க. இன்னொரு பெண் கையும் களவுமா பிடிச்சிட்டு வந்து கேட்கறாங்க. ஆண்டவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, ரொம்ப டிராமாட்டிக்கெல்லாம் அவர் பண்ண மாட்டேன்றாரு. தரையில எழுதின்ற மாதிரியே உங்ககிட்ட மனசுல எந்த ஒரு சஞ்சலமோ எந்த ஒரு தவறும் செய்யாதவங்க முதல் கல்லை எடுத்து எறிங்கன்றார். அதே மாதிரி இந்த இடத்துல அங்க என்ன நடக்குதுன்னு அவர் கேட்டுக்கிறதுக்கெல்லாம் இல்ல. நேத்து தான் வந்து நம்ம இவங்களுக்கு தரிசனம் கொடுத்தோம், எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க, செவுத்து வழியாவே பழந்து வந்தோம், எல்லாம் பண்ணோம், சமாதானம் இருக்கோம் சொன்னோம், எல்லாம் சொன்னோம். இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்கிறேன்ட்டு போயிட்டு நைட் எல்லாம் யோசித்து எப்படி ரிசைன் பண்ணா டெக்னிக்கலா போலான்ட்டுன்னு ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். என்ன எக்ஸிட் இன்டர்வியூல சொல்ல போறாங்கிறது கூட ஆண்டவருக்கு தெரியும். அதான் நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர் வந்து நம்மளை அழைக்கும் போது ஃபுல்லா ரெஸ்டோர் பண்ண ட்ரை பண்றார். நமக்கு உணவுன்றது வந்து ஒரு தேவையான விஷயம். உடல் ரீதியாகவும் நம்மளை போஷிக்கிறார், நமக்கு சமாதானத்தையும் தராரு, அமைதியும் தராரு. கடிந்து கொள்ள நீ ஏன் இது பண்ணன்னு அவர் திட்டல. பேதுருவை பார்த்து உனக்கு ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் இருக்குதா, 2 PhD வச்சிருக்க, ஒன்னு வந்து ஃபிஷிங்ல வச்சிருக்க, ஒன்னு வந்து நான் தான் சொன்னேனே என்னை பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேனே. ஃபிஷிங்லயும் ஒரு PhD கொடுத்துருக்கேன், மனுஷரை பிடிக்கிறதுலயும் ஒரு PhD கொடுத்துருக்கேன், இப்படியெல்லாம் நீ பண்றியா அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை. அமைதியா மீனை வறுத்து சாப்பிட்டு இருக்காங்க. பேதுருக்கே தெரியல, என்னடா இது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது, ஏதாவது கண்ணத்துல பலான்னு 2 முறை. இவருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இவரை சிலுவையில அடக்கம் பண்ணும்போது எல்லாம் எப்படி அரைஞ்சாங்க, அதுல ஒரு 2 சாம்பிள் காமிச்சிருந்தாருன்னா கூட இப்ப எனக்கு திருப்தியா இருக்கும் அப்படின்னு பேதுரு யோசிக்கிறார். ஆனா ஆண்டவர் ரொம்ப அமைதியானவர், அவர் அன்பு ரொம்ப பெருசு. உங்களுக்கு அனுபவத்துல நிறைய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம நினைவாற்றுறது வந்து நிறைய விஷயத்த மறந்து போயிடும். நம்ம எல்லாருமே அப்படிதான், நிறைய வாங்கிட்டே இருக்கோம் கடவுள் கிட்ட இருந்து. ஆனா அதுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோமானா கிடையாது. பேதுரு மாதிரி எப்போ நம்ம ரெசிக்னேஷன் போட்டுட்டு போயிடுறோம். இப்போ ஆண்டவர் வந்து எக்ஸிட் இன்டர்வியூ ஆரம்பிக்கிறார். யோனாவின் குமாரன் ஆகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இன்டர்வியூல எக்ஸிட் இன்டர்வியூல இப்படி ஒரு கேள்வியா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். என்ன சொல்ல முடியுங்க? ஆம் ஆண்டவரே அப்படின்னு சொல்றார். ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக அப்படின்ற முதல் கேள்வி எப்படியோ சமாளிச்சு. அடுத்த கேள்வி எக்ஸிட் இன்டர்வியூல என்ன வரும்னு பார்த்தா அதே கேள்வி 9th எழுதிட்டுமே, நியூட்டன்ஸ் லா. 10th வந்து எதுக்கு இதை கேட்கறாங்க கேட்பாங்க. அதே கேள்வி கேட்கிறாரு. போன முறை சொன்னல, இப்ப நமக்கு அனுபவம் கொஞ்சம் கூடி இருக்குல்ல, ஆமா அப்படின்னு சொல்லிடுறேன். எக்ஸிட் இன்டர்வியூ ஆண்டவர் உடனே சொல்றாரு, மறுபடியும் ஆடெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க சொல்றாரு. போதகருக்கு ரொம்ப பெரிய பொறுப்பு இல்லை, நம்மள எல்லாரையும் பார்த்துக்கிற ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. 3வது கேள்வி எக்ஸிட் இன்டர்வியூல ஈஸியா வந்துடணும் நினைச்சிட்டே இருக்கிறாரு. என்ன நேசிக்கிறியா அப்படின்றதுதான் 3வது கேள்வி. வேதாகமத்துல போட்டிருக்கிறது வந்து ஒரு கற்பனை கதை கிடையாது. 3வது கேட்டன, உமக்கே தெரியும் ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன். எந்த அளவுக்கு உமக்கு என்னை பற்றி தெரியும்னா, நிஜமான பிரச்சனை வந்தா நான் துண்டை காணும் துணியை காணும் ஓடிடுவேன், இல்லைன்னா நான் உமக்கு உண்மையா இருப்பேன். நம்ம எல்லாம் அப்படிதானுங்க, பேதுரு தானே. ஆனா ஆண்டவர் வந்து நம்மளை நேசிக்கிறார், நம்மளால முடிஞ்சதை செய்யறதுக்கு கூப்பிடுறாரு. நம்முடைய தாளந்தை பார்த்து அவர் அழைக்கிறது இல்லை, நம்ம வரத்துக்கு தயாரான்னு பாக்குறதுக்கு தான் கேட்கிறாரு. எல்லாமே ரொம்ப துல்லியமா கணக்கு போட்டிருக்கு, எதுவுமே வந்து ஒண்ணுமே இல்லை. கெட்ட குமாரன் வருவானான்னு காத்து நிற்கிறாரு, இந்த பக்கம் அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சு மீனை வறுத்துட்டு இருக்காரு. ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டே இருக்கு. பீட்டருக்கு மீன் பிடிக்க தெரியலன்றது பீட்டருக்கு இப்பதான் தெரியுது, ஆண்டவருக்கு முன்னாலேயே தெரியும். நம்ம தகுதியெல்லாம் ஒண்ணுமே விஷயமே கிடையாது. IAS IPS IRS எல்லாம் ஒரு சர்வீஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கெல்லாம் ஒரு சர்வீஸ் இருக்கு, ILS அப்படின்னு, இந்த லார்ட் சர்வீஸ். அதுல
உங்களுக்கு தெரியாம நம்ம எல்லாம் ரெக்ரூட் ஆயிட்டோம். சின்ன வயசுல ஞானஸ்தானம் நமக்கு கொடுக்கப்பட்ட போது நம்ம எல்லாம் ரெக்ரூட் ஆயிட்டோம். மறுபடியும் வந்து ஒரு அப்ரைசல் ஒன்று நடந்துச்சு, கன்ஃபர்மேஷன் திடப்படுத்தல். அந்த நேரத்துல நம்ம ஒத்துட்டோம். நம்ம நினைப்போம் இது தெரியுமா தெரியாதா அப்படின்னு. சின்னதா ஒரு உண்மை கதை மட்டும் ஒன்று சொல்றேன். மேற்கொண்டு வெள்ளூர்ல நடந்த ஒரு உண்மை கதையும் சொல்லிட்டு சுருக்கமா முடிச்சிடுறேன். அந்த காலத்துல ஒரு ராஜா இருந்தார். அவர் பேர் ரஞ்சித் சிங். அவரு இறந்துட்டார். அடுத்து ஆட்சி செய்ய வரப்போற ஒரு பேரு தலிப் சிங். அவருக்கு வயசு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசு, முதிர்ச்சி கிடையாது. அப்போ இந்தியாவை அரசாண்டுட்டு இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இவங்க எல்லாம் பண்றாங்க. ஸோ இவங்க எல்லாம் போயிட்டு அவங்கள சந்திச்சு சொல்றாங்க, லார்ட் மவுண்ட் பேட்டன் கிட்ட எங்க ஆட்சி தொடரட்டும், நாங்க வந்து உங்களுக்கு கப்பம் கட்டுறோம், முதல் முறையா இதை ஏத்துக்கிட்டு எங்க ஆட்சி செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. அந்த பையன் ரொம்ப சின்ன பையன், நான் சொன்னேன் இல்லைங்களா, அவன் கொடுக்குற பொருளுடைய மதிப்பு அவனுக்கு தெரியாது. ஆனா கொடுக்க சொன்னாங்க, வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்களேன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை வாங்கினவங்களுக்கு அதோடைய மதிப்பு தெரியும், கொடுக்க சொன்னவங்களுக்கு அதோடைய மதிப்பு தெரியும். அதனால அந்த ராஜ்யத்தை அவங்க டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அந்த பையனும் வளர்ந்து பெரியவன் ஆறான். அப்போ கூப்பிடுறான், உன்னை ஏமாத்தி வாங்கிட்டேன்னு யாரும் சொல்லக்கூடாது, இப்போ உனக்கு இதோடைய மதிப்பு என்னன்னு தெரியும், இப்ப நீயா முன் வந்து இதை எங்க கிட்ட கொடு, இல்லைன்னா சின்ன பையன் கிட்ட இருந்து புடிங்கின்னு போயிட்டேன், எங்க ராஜ்யத்துக்கே ஒரு இழுக்காயிடும், நீயா கொடுன்னு சொல்லி கொடுக்க வைக்கிறாங்க. அந்த பையன் முதல் முறையா உணர்றான், கொடுக்குறான். அவன் என்னத்தை கொடுத்தான்னு பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து இங்கிலாந்துக்கு எடுத்து செல்லப்பட்ட கோஹினூர் டைமண்ட் தான் கொடுத்துருக்கான். சின்ன வயசுல நம்ம பேப்டிஸ்டுக்கு வரணும் நமக்கு தெரியாது, கன்ஃபர்மேஷன்ல நம்ம எவ்வளவு விலை உயர்ந்தவங்கன்னு தெரிஞ்சு நம்ம படைக்கிறோம். உண்மையாலுமே நடந்த விஷயம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிதல் கிடைக்கும். நமக்கு தெரியாம ஏதோ நடக்கிறது இல்ல. சரித்திரம் திரும்பும்னு சொல்லுவாங்க, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். 3 முறை பேதுருவ ஆண்டவர் கேட்கிறார் எக்ஸிட் இன்டர்வியூல. இதே மாதிரி ஒரு நபர் வெள்ளூர்ல ரிசைன் பண்ணிட்டார், கடவுள் சர்வீஸ்ல இருந்து, ILS இந்த லார்ட் சர்வீஸ்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டார். அவங்க குடும்பத்துல எல்லாரும் தேவ பக்தி உள்ளவங்க, எல்லாரும் அவங்க வாழ்க்கைய கடவுளுக்காக அர்ப்பணித்தவங்க, கடவுளுக்காக உண்மையா ஊழியம் செய்யறவங்க. இவங்க வந்து முடியவே முடியாது, இங்க இருக்கிற கஷ்டத்தெல்லாம் நான் பார்த்துட்டேன், அதுவும் அப்பெல்லாம் பஞ்சம் இருந்துச்சு. பஞ்சம் இருந்த போது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, பிரெட்டை வந்து எவ்வளவோ சின்னதா உடைக்க முடியுமோ உடைக்கணும். இதுதான் ஒரு ஸ்லைஸ் பிரெட்னா அதை சின்ன 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 சின்னதா உடைச்சு அந்த தூளை வந்து ஒரு குழந்தைக்காக கொடுக்கணும். ஏன்னா அவ்வளவுதான் இருக்கு, அதை வச்சுதான் முடிஞ்ச அளவு கொடுக்கணும். அதெல்லாம் பார்த்து மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டு லார்ட் சர்வீஸ்ல இருந்து இவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு எக்ஸிட் இன்டர்வியூ நடக்கும். கடவுள் முதல் முறையா எக்ஸிட் இன்டர்வியூல முதல் கேள்வி, கதவு தட்டுறாங்க, யாருன்னு போய் பாக்குறாங்க. அங்க ஒருத்தர் வந்து கூப்பிடுறாங்க, அம்மா என் மனைவி பிரசவத்துல இருக்கிறாங்க, நீங்க வந்து மருத்துவ உதவி பண்ண முடியுமா? ஐயோ நான் டாக்டர் கிடையாது, எங்க அப்பா தான் டாக்டர், எங்க அப்பா பேரு ஸ்கடரு, அவரை நீங்க கூப்பிட்டு போய் மருத்துவம் பாருங்க, உங்க மனைவிக்கு நல்லபடியா பேர்காலம் நடக்கும். ஐயோ இதெல்லாம் முடியாது, போயிச்சார். 2வது எக்ஸிட் இன்டர்வியூ கொஸ்டின் வருது. கதவை தட்டுறாங்க. நான் சொல்றேன், வேதாகமத்துல இருக்கிறது சரித்திர பிரகாரமா நடந்த விஷயங்கள தான் நடக்கிறாங்க. ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகும், சரித்திரம் திரும்பும். 2வது முறை ஒரே இரவுல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இதுக்கான ஒரு ஓமையை நீங்க பார்க்க முடியாது, எங்கேயுமே இருக்க முடியாது. ஆனா வந்து கதவை தட்டுறாங்க. கதவை தட்டணும்னு போய் உங்க கதவை திறக்கிறாங்க, ஐடா சென்டர் போய் கதவை திறக்கிறாங்க. அதே கேள்வி, என் மனைவி பிரசவ வலியில துடிக்கிறாங்க, வந்து உதவி பண்ணுங்க. இவங்க சொல்றாங்க, எனக்கு தெரியாது, எங்க அப்பாவை கூப்பிட்டு போங்க. அவரும் போயிட்டார். 3வது கொஸ்டின் எக்ஸிட் இன்டர்வியூல அதே கேள்விதான் வந்துச்சு. கதவை தட்டினாங்க, திறக்கிறாங்க, என் மனைவி பிரசவ வலியில துடிக்கிறாங்க, வந்து உதவுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் மருத்துவர் இல்ல, நீங்க இல்லாம போலாம், எங்க அப்பாவை கூப்பிட்டு போங்க. எக்ஸிட் இன்டர்வியூல ஐடாஸ் கட்டணும் தோல்வி விடுறாங்க. சரித்திரம் திரும்பிச்சு. இன்னைக்கு எல்லா விதமான மருத்துவ படிப்புகளையும் நல்ல தேர்ச்சி கொடுத்து அனுப்புறாங்க. இந்தியா பூரா, வெளிநாடு பூரா இங்க பயிற்சி பெற்றவங்க எல்லாம் போய் பணிபுரிகிறாங்க. அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கிறாங்க. முக்கியமா கடவுளுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகிறபடி நடந்துக்கிறாங்க. நீங்க எந்த விதமான ஒரு வேலையிலையும் இருக்கலாம். எல்லாருமே கடவுளை விட்டு விலகி போறவங்க தான். போயிட்டு வந்துடலாம்னு நினைக்காதீங்க.
நீங்க தப்பு பண்ணும்போது, பாவம் செய்யும்போது அதிகமாவே விலைக்கு போயிட்டீங்க. அதனால நீங்க தப்பு பண்ணிக்கிட்டே இருந்துட்டு ஆண்டவரோட திருப்பி வந்துடலாம்னு நினைக்காதீங்க. விட்டுட்டு வரதுக்கு ரெடியா இருங்க. காத்துட்டு இருக்காரு. கெட்ட குமாரன் வரும்போது எப்படி காத்துட்டு இருந்தாரோ, பேதுரு எப்படி போன போது காத்துட்டு இருந்தாரோ கோபப்படாம, நீங்க வச்சிட்டு இருக்க இந்த உலக பிரகாரமான எந்த அங்கீகரிப்பும் எதுக்குமே உதவாது. கடவுள் நமக்காக இங்க பாடுபட்டு சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்து நம்மளெல்லாம் மீட்டு எடுத்திருக்காரு. வேற எதுனாலையும் நமக்கெல்லாம் நித்திய ஜீவன் அளிக்கப்பட போறது இல்லை. வேற எதுனாலையும் நமக்கெல்லாம் பரலோகத்துல இடம் இருக்க போறது இல்லை. கடவுள் உங்களையும் கேட்கிறாரு. நீங்க காது கொடுத்து கேட்கறீங்களான்றது மட்டும் கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்க. நீங்க இருக்கிற இடத்துலயே உங்களை ரெக்ரூட் பண்ணுவாரு கடவுள். பேதுரு மீன் பிடிச்சிருந்தா அங்கேயே ரெக்ரூட் பண்றாரு. நீங்க ஸ்கூல் டீச்சரா இருந்தா அங்கேயே ரெக்ரூட் பண்ணுவார். நீங்க ஒரு கடை வச்சு மொபைல் போன் வித்துட்டு இருந்தீங்கன்னா அங்கேயே ரெக்ரூட் பண்ணுவார். எந்த அளவுக்கு நீங்க உண்மையா கடவுளை விசுவாசத்தை பின்தொடர்றீங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். God is not looking at your abilities or inabilities. He is looking at your availability. நீங்க வரீங்களா? அவருக்கே திராட்சை ரசம் பண்ண தெரியும், இருந்தாலும் தண்ணி எடுத்து வர சொல்றாரு. அவருக்கே 5000 பேருக்கு உணவு தர முடியும். போட்டிருக்கு இல்லைங்களா பைபிள்ல? சாலமன் இவ்வளவுதான் பணம் வச்சிருந்தா கூட அந்த பூக்களை மாதிரியும் என்னைக்குமே அவர்னால பண்ண முடியாது. எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு பங்களிப்பை கொண்டாட சொல்றாரு. என்ன பங்களிப்பு? எல்லாமே கடவுளுடைய தான். உங்களை உண்மையா கடவுள் கொடுக்குறீங்களா? 5000 பேரை போஷிக்கிறதுக்கும் கொண்டாட சொல்றாரு. இங்கேயும் மீனை கொண்டாட சொல்றாரு. இங்கேயும் ஐடாஸ் கட்டுற அவங்களுடைய வாழ்க்கைய கடவுளுக்காக ஒப்படைச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அது போச்சுன்னா, அந்த லாக்டவுன்ல இவங்க எல்லாம் மூடி இருந்தாங்க. ஆனா இந்த லாக்டவுன்ல சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை வழி நடத்துறதுக்கு ஒரு 4 மெம்பர் கமிட்டி போட்டாங்கன்னா, அந்த 4 மெம்பர்ல 2 பேர் சிஎம்சி வெல்லூரை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை வழி நடத்தி வந்த அந்த பெரும் கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வழிகளை விட்டு உலக பிரகாரமான பல காரியங்களை நாங்கள் உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சுவாமி, எங்களை மன்னியும். உம்மை மகிமைப்படுத்துவதற்கு எது தடையா இருந்தாலும், எந்த தடைகளை நாங்கள் விரும்பி கேட்டாலும் அதை தவிர்த்து போடும். நாங்க உண்மையா உமக்கு நடந்து கொள்வதற்கு வேண்டிய தகுதிகளை வளர்த்துக்கிறதுக்கு எங்களை முழுமையாக உம்மிடத்தில் ஒப்படைக்க நாங்க தயாராகி வர்றதுக்கு உதவி புரியும். இவை அனைத்தும் எங்களுக்காக மரித்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே.